ராணி, டைம் ஆயிடுச்சு, ஊருக்கு கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அம்மா காஃபி பண்ணிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு போகலாம். சரிம்மா. இந்தாங்கப்பா காஃபி. என்ன ராணி? அம்மா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறமா? ஏம்மா? நாளைக்குலேருந்தா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன்னுமா, ஸ்கூல்ல இருந்தால் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போறீங்கன்னு நினச்சேன். ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. வேறு என்னம்மா பண்ணுறது? இன்னைக்கு தான் ஸ்கூல்ல இருந்தால் மெசேஜ் வந்துச்சு, அதான் கிளம்புறோம். சரிம்மா. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தான் முக்கியம். சரி, பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அம்மா அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்கம்மா. சரி இருங்க, அதுக்குள்ளே நான் போயிட்டு டிஃபன் ரெடி பண்ணுறேன். அத்தை, டிஃபன் எல்லாம் வேணாம் விடுங்க, நாங்கள் போகிற வழியா அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறோம். இல்லைப்பா, ஒரு 1/2 நான் சமைச்சிடுறேன், இருங்க. வேணாம் விடுமா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நாங்கள் போகிற வழியாக சாப்பிட்டுக்கிறோம். இல்லை வாணி, கஷ்டமெல்லாம் இல்லை. வேணாம் விடுமா, டைம் ஆகிடும். சரிம்மா. இரு, நான் காயெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன், எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாண்ணா, எல்லாம் ரெடி ஆகிட்டோம். தம்பி, இப்போ கிளம்பணுமா? ஆமாப்பா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? சரிப்பா. ஏம்மா, காயில் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் பேக் பண்ணியாச்சு, காரில் வச்சுடுங்க. நான் வைக்கிறேன், விடுமா. அம்மாச்சி, நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே 2 நாள் இருங்க, போகாதீங்க. ஏம்மா சின்ன பிள்ளை மாதிரியா மாளுற? ஆமாம்மா, மறுபடியும் லீவுக்கு நாங்கள் வரோம் இல்லையாம்மா? அம்மா, எங்கள் கூட நீங்களும் வரல இல்லம்மா? எங்கப்பா வருது. தோட்டத்தில் இன்னும் 1 மாதம் வேலை இருக்குப்பா, அது முடிச்சிட்டு வேணும்னா நான் வரேன். சரிம்மா, இப்போ நீ அழாதே போகிறப்போ. உன்னை விட்டு போக மனசே இல்லை அம்மாச்சி. ஆமாம் அம்மாச்சி. சரி குட்டீஸ், நான் அடுத்த மாதம் வரேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும் அம்மாச்சி. இதெல்லாம் இன்னும் பழுத்துல தம்பி, பழுத்துக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மாம்மா. அம்மா, அம்மாச்சி கிட்ட இருந்து வரதுக்கு ரொம்ப சேடாக இருந்ததுமா. ஆமாடா ரியா, ஏன்னா மண்டேல இருந்தால் ஸ்கூலும் ரீஓப்பன்னு, ஸோ அதனால தான் நம்ம போயிட்டே ஆகணும். அம்மா, நெக்ஸ்ட் ஹாலிடேஸ் வந்தால் எங்களை இங்கே விட்டுருங்கம்மா, நான் இங்கே இருக்கேன். சரிடா. மணி ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ராப் பண்ணுவா. சரிம்மாம்மா, வந்துடுச்சு இல்லையா? வீடு வந்துடுச்சு. சரிண்ணா, நாங்கள் கிளம்புறோம், பாய்ண்ணா. சரிப்பா. சரிக்கா, நான் வரேன். சரி வாணி. செல்லக்குட்டீஸ், பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஸ்கூல் இருக்கு இல்லையா, டைம் இருக்காது. சரியா? அம்மா, ஸ்கூல் வந்தாலே கஷ்டமா இருக்குமா போறதுக்கு? ஆமாம்மா, எனக்கு ஸ்கூல் போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, ஏன்னா 2 months லீவ் இருந்தது இல்லையா ஸ்கூலு. ஸோ ஃபஸ்ட் டே போனால் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்குறீங்களா, அப்போ சரியாயிடுவீங்க. மறுபடியும் நாளான்னைக்குல இருந்தால் நீங்களே போகிறீங்க. மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிக்கணுமா? அம்மா, நாங்கள் ஸ்கூல் கூட போயிடுவோம், ஆனால் காலையில் எந்திரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 2 நாளுக்கு அப்படி தான் இருக்குது குட்டீஸ், அப்புறமா நீங்களே பழகிடுவீங்க. சரிம்மா, காலையில் சீக்கிரமாக எழுப்புங்க. சரிம்மா, நான் எழுப்பி விட்றேன். சரி, இப்போது நான் எதனா ஃபுட் ஆர்டர் பண்ணுவா? ஓகேம்மா, நாங்கள் போய் புக்ஸ் பேக் பண்ணிடுறோம். சரிடா. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேம்மா, இன்னொரு 5 minutesல வந்துடும். சரிங்க. இந்தாங்க மேம். தேங்க்யூ சார். வாவ், எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ். ஆமாம் ரியா, உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண சொன்னேன். கியாக்கு பாஸ்தா பிடிக்கும் இல்லையா, அதனால கியாக்கு பாஸ்தா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ எல்லாம் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, ஓகே? எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிட்ணும். ஓகேம்மா. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குங்க. அப்பா, சாப்பாடு நல்லா இருந்ததுப்பா. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா குட்டீஸ்? ஆப்பா, வயிறே ஃபுல்லாயிடுச்சு. காலையில் ஸ்கூல் தானே, சீக்கிரம் தூங்குங்க. ஆப்பா.